யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி தன்னோட வாழ்நாள் கனவா ஒரு பிரம்மாண்டமான அரண்மனைய கட்டுறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வரலாற்றின் பக்கங்கள்ல இருந்து மொத்தமா காணாம போயிடுது. இதேதோ ஒரு சாதாரண கட்டிடம் இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட இதயமே அதுதான். வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய அரண்மனைகள்ல ஒண்ணு எந்த ஒரு தடையும் இல்லாம மறைஞ்சு போனா எப்படி இருக்கும்? இதுதான் இன்னைக்கு நம்மள இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற மர்மம். வாங்க, ராஜேந்திர சோழனோட அந்த தொலைந்து போன அரண்மனையை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நம்ம கதையோட கதாநாயகனை பத்தி பாப்போம். அவர்தான் மாபெரும் சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். தமிழர்களோட வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை போல ஒரு மாவீரன் இருந்ததில்லைன்னே சொல்லலாம். ராஜேந்திர சோழனோட சக்தி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பாருங்க. மத்த ராஜாக்கள் எல்லாம் சின்ன சின்ன பகுதிகளை ஆண்டுகிட்டு இருந்தப்போ இவர் கடல் கடந்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்காரு. அவரோட ராணுவத்துல லட்சக்கணக்கான வீரர்கள். இதுல இருந்தே தெரியுது இல்லையா, அவர் ஒரு சாதாரண உள்ளூர் மன்னர் கிடையாது, ஒரு உலகளாவிய வெற்றியாளர். தன்னோட இந்த வெற்றிகளை கொண்டாட, அதுலயும் குறிப்பா கங்கை நதி வரைக்கும் போன அந்த பயணத்தை நினைவு கூற ராஜேந்திர சோழன் 3 பிரம்மாண்டமான விஷயங்களை உருவாக்குனாரு. அவரோட புகழ இன்னைக்கும் சொல்ற அந்த 3 படைப்புகள் இதுதான். ஒரு புதிய தலைநகரம், கங்கை கொண்ட சோழபுரம், ஒரு புதிய கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம், அப்புறம் ஒரு பெரிய ஏரி, அதுக்கு பேரு சோழகங்கம். இந்த 3மே புனிதமான கங்கை தண்ணியால புனிதப்படுத்தப்பட்டது. சரி, இப்போ நாம அந்த தொலைஞ்சு போன தலைநகரம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போம். வரலாற்று பதிவுகள் சொல்றத வச்சு அதை நம்ம மனக்கண்ணுல கொண்டு வர முயற்சி பண்ணலாம் வாங்க. அந்த தலைநகரோட பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எவ்வளவு திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க பாருங்க. நடுவுல ராஜாவோட அரண்மனை, அதை சுத்தி ஒரு கோட்டைச்சுவர், அதுக்கும் வெறியில இன்னொரு கோட்டைச்சுவர், கடைசியா எதிரிகள் யாரும் அவ்வளவு சுலபமா உள்ள நுழைய முடியாதபடி முதலைகள் நிறைஞ்ச அகழிகள். அடேங்கப்பா! அது மட்டுமல்ல, இது ஒரே ஒரு அரண்மனை கிடையாது. இதுக்குள்ளேயே குறைஞ்சது 3 தனித்தனி அரண்மனைகள் இருந்திருக்கு. முடிகொண்ட சோழன் திருமாளிகை, கங்கை கொண்ட சோழன் மாளிகை, சோழகேரளன் திருமாளிகைன்னு. இதுல இருந்தே அதோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்கலாம். அந்த அரண்மனையோட பெருமைய சொல்ல இந்த ஒரு உதாரணம் போதும். இது என்ன தெரியுமா? மன்னர் உட்கார்ற சிம்மாசனத்துக்கு வச்ச பேரு. எவ்வளவு கம்பீரமான பேரு பாருங்க. கங்கை கொண்ட சோழபுரம் வெறும் ஒரு கோட்டை மட்டும் இல்ல, அது ஒரு பரபரப்பான நகரம். அங்க முறையான தெருக்கள், வியாபாரம் செய்யறதுக்குன்னு தனியா பகுதிகள், ஒரு பெரிய நெடுஞ்சாலை, ஏன் பேரரசோட மத்த பகுதிகளுக்கு போறதுக்கு ரகசிய சுரங்கப்பாதைகள் கூட இருந்திருக்கு. ஒரு துடிப்பான உயிரோட்டமான நகரமா இருந்திருக்கு. சரி, அந்த புகழ்பெற்ற கடந்த காலத்துல இருந்து இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். அன்னைக்கு அவ்ளோ சிறப்பா இருந்த அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ரொம்பவே வேதனையான விஷயம் இல்லனா, ஒரு காலத்துல கம்பீரமா நின்னுக்கிட்டு இருந்த அந்த பிரம்மாண்டமான அரண்மனை இருந்த இடத்துல இன்னைக்கு வெறும் மண்மேடு மட்டும்தான் இருக்கு. அந்த இடத்தோட சிம்மரினி பேரு மாளிகை மேடு. அதோட அர்த்தமே அரண்மனை இருந்த மேடுங்கிறது தான். அந்த பெயர்லயே அதோட கதை அடங்கியிருக்கு. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கோயில்கள் எல்லாம் இன்னைக்கும் அப்படியே நிக்குது, ஆனா அரண்மனை மட்டும் எப்படி காணாம போச்சு? அதுக்கு காரணம் அத கட்டின பொருள்ல தான் இருக்கு. பாருங்க, கோயில்களை எல்லாம் காலத்துக்கும் நிக்கணும்னு கருங்கல்லால கட்டினாங்க. ஆனா அரண்மனை சீக்கிரம் அழியக்கூடிய செங்கற்களால வச்சு கட்டப்பட்டிருக்கு. அதுதான் அதோட அழிவுக்கு முதல் படியா அமைஞ்சிடுச்சு. அரண்மனையோட சிதைவுக்கு இன்னொரு சோகமான காரணமும் இருக்கு. காலப்போக்குல அந்த பகுதியில வாழ்ந்த கிராம மக்கள் அரண்மனையோட செங்கற்களை எடுத்துட்டு போய் தங்களோட சொந்த வீடுகளை கட்டிக்கிட்டாங்க. ஒரு அரண்மனையே கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட வீடுகளா மாறிடுச்சு. அரண்மனை செங்கற்களால் கட்டப்பட்டதுனால அழிஞ்சிடுச்சுன்னு பார்த்தோம். சரி, ஆனா அதை அழிச்சது யாரு? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த கட்ட மர்மத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. இந்த அழிவுக்கு பின்னால இருக்கிறதா சந்தேகிக்கப்படுற முக்கிய நபர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். சோழர்கள் மேல இருந்த கோவத்துல பழி வாங்கறதுக்காக சோழ தலைநகரங்களை அவர் அழிச்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு வலுவான சாட்சியமும் இருக்கு. இது மாரவர்மன் சுந்தரபாண்டியனோட மெய்கீர்த்தியில, அதாவது அவரோட வெற்றி பதிவுலேருந்தே எடுக்கப்பட்ட வரிகள். இதுல அவரே தஞ்சாவூர், உறையூர் நகரங்களை நெருப்பு வச்சு அழிச்சதா குறிப்பிடுறார். ஆனா இங்கதான் ஒரு பெரிய குழப்பமே வருது. தஞ்சாவூர், உறையூர்னு அழிச்ச ஊர் பட்டியல்ல சோழர்களோட மிக முக்கியமான தலைநகரமான கங்கை கொண்ட சோழபுரத்தோட பேரை அவர் ஏன் குறிப்பிடல? இது ஒரு சாதாரண பழிவாங்கல் கதையா இல்லாம ஒரு உண்மையான வரலாற்று மர்மமா மாறுற புள்ளி இதுதான். அப்போ பாண்டியர்கள் அழிக்கலைன்னா வேற யார் இதை செஞ்சிருக்க முடியும்? பிற்காலத்துல வந்த மாலிக் கஃபூர் மாதிரி படையெடுப்பாளர்களா?
இல்ல மக்கள் மெதுவா அந்த நகரத்தை விட்டு வெளியேறினதால அது தானாவே அழிஞ்சு போச்சா? இதுக்கான பதில்கள் இன்னிக்கும் மர்மமாவே இருக்கு. சரி, இப்போ இந்த ஆய்வோட முடிவுக்கு வரலாம். என்னதான் நடந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிறது என்ன? இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் என்னென்ன? இது எவ்வளவு அழகான ஒரு முரண்பாடு பாருங்க. செங்கல்லால கட்டின அரண்மனை காலப்போக்குல மறைஞ்சு போடுச்சு. ஆனா கருங்கல்லால கட்டின அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் மட்டும் அந்த மாபெரும் பேரரசோட சாட்சியா இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு செல்கிறேன். தனித்து நிக்கிற இந்த ஒரு கோயில் தன்னோட தொலைஞ்சு போன தலைநகரத்தை பத்தின ரகசியங்களை இன்னும் தனக்குள்ளேயே வச்சிருக்கா? ஒரு நாள் அந்த மர்மங்கள் வெளிவருமா? பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.